சூப்பரான பஸ் டிராவல் vlog ஆனது உங்களுக்கு வரப்போகுது. கரெக்டாக நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்லேருந்து நம்ம இன்னைக்கு உடுமலைப்பேட்டை தான் போக போகிறோம். வியா பார்த்தீங்கன்னா பழனி ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம டிராவல் vlog ஆனது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமில் தான் கரெக்டாக இருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஸ் டிராவல் vlog ஆனது உங்களுக்கு வரப்போகுது. கரெக்டாக நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்லேருந்து நம்ம இன்றைக்கி உடுமலைப்பேட்டை தான் போக போகிறோம். வியா பார்த்தீங்கன்னா பழனி ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம டிராவல் vlog ஆனது வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பஸ்னே சொல்லாங்க. இந்த ரூட்டில் ஒரு டாப் ரேட்டட் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம டிராவல் vlog ஆனது வரப்போகுது. NST தனிஷா டிராவல்ஸ் பஸ் டிராவல் vlog தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது. தமிழில் இன்கேஸ் நான் தமிழில் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட கடைசியில் மறக்காமல் எண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி பாருங்கள். இந்த வண்டி எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒருத்தங்க தான் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? வீராவோட பஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசோக் லேண்ட் சேசஸில் போயிருப்போம். இது பார்த்தீங்கன்னா வீராவோ பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம பஸ் டிராவல் vlog ஆனது வரப்போகுது. எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதோ தனிஷா. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான பஸ்ஸில் பண்ணியிருப்போம் SVTயில். அந்த பஸ்ஸில் யாராவது பார்க்காம மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறது ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. கொடுக்க வேண்டிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் போக காட்டுறேன். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 o'clock கிளம்பியிருக்கணும். மணி 10:20 கிட்ட ஆகுது. இருக்கட்டும், பேசஞ்சர்ஸ் ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிலே பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர்ஸால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறுது. வேறு ஏதாவது சொல்லணுமா? எல்லாமே பஸ்ஸு கிளம்பட்டும். உங்களுக்கு எல்லாமே நான் அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே, வாங்க. இதுக்கப்புறம் இனிஷா பஸ் டிராவல் vlog ஆனதை கரெக்டாக நம்ம கிளாம்பாக்கம் பேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. நம்ம வேகா பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு அந்த லுக்கே வந்து வித்தியாசமாக தெரியணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருக்குது. அந்த கோல்டன் கலர் தான் இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எம்பாஸ் பண்ணி நல்லா சூப்பராகவே காட்டுதுன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? நமக்கு இன்னைக்கு எங்கே பர்த் அலாட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக கடைசியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா இங்கே படுத்தா மட்டும்தான் தெரியும் இந்த பஸ்ஸோட சஸ்பென்ஷன் லெவல் எவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றத. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இதுலேயே பார்த்தீங்கன்னா 6 பர்த் இருக்குது. ஏன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்றது மொதல் விஷயம். ஏன்னா 6 பேர் படுக்கிறோம். 5னா ஓரளவு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். 6 பேர் கரெக்டாக படுக்க முடியுமா? எனக்கு அந்த லென்த்தெல்லாம் கரெக்டாக 8 தான்றத உங்களுக்கு இப்போ அந்த ஷார்ட்ஸ் நான் காட்டுறேன். ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் என் பர்த்துக்கு வந்துட்டேங்க. நம்ம பர்த்தில் சைட் லோயர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல படுத்து பார்த்தா கால் தெரியுதுங்களா? பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கரெக்டாக அமைஞ்சிருச்சு எனக்கு.
சரி ஓகே, இதுக்கப்புறம் அமெனிட்டிஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை அப்படியே நம்ம பார்ப்போம். காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வென் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபுளாக இல்லை, அப்படியே தாங்க இருக்குது. இந்த சைடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டபுள் இல்லை, க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சார்ஜிங் போர்ட் ஓகே. இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் ஓகே தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை QR கோட உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே, பக்காவாக இருக்குது. இந்த காலிங் பெல் அடிச்சிங்கன்னா முன்னாடி அண்ணா இருந்தாருன்னா வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்பாங்க. நார்மலாக எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனிஷ் ட்ராவல்ஸில் எக்ஸஸாக நம்மளுக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஒரு பில்லோ நல்லா சாஃப்டாகவே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டுங்க பக்காவாக இருக்குல்ல. நான் ரெட் கலரில் திக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா சூப்பராகவே இருக்குது. கம்ஃபர்ட் ஸ்மெல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அப்புறம் இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹோல்டர் ஸ்பேஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பர்த்லேயுமே இருக்காது உங்களுக்கு. எல்லா பர்த்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டரும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கும். இங்கே மட்டும் அது மிஸ்ஸிங். நம்ம எதுவுமே இருந்தாலும் இங்கே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வந்துட்டா அப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் கரெக்டாக ஹைட்டுக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. கர்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கா பாருங்க, நம்ம எந்திரிச்சு எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடில் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஃப்ரீயாக பேக் தூக்கி அங்கே வச்ச மாதிரி தலைக்கீழ வந்து முட்டிக்கிட்டே இருக்கும், காலில் வேறு இடிக்கும். அந்த ஒரு பிரச்சனைலாம் இல்லை. சூப்பராக இது வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் vlog ஆனதை இந்த தனிஷ் ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாய். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போது அண்ணாயிட்டெல்லாம் எதுவுமே வந்து வீடியோ கவரேஜ் எடுக்காதீங்க இந்த மாதிரி. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி கிளம்ப கூட இல்லை. அதுக்கப்புறம் இப்பயே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ செஷன்ன்றதை இப்போயே முடிக்க போகிறோம். 2 அண்ணாங்க இருக்காங்க, ஒரு கிளீனர் அண்ணா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 டிரைவர் அண்ணாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளீனர் அண்ணாட்ட பேசிக்கலாம். வணக்கம் பிரதர். உங்கள் பேருண்ணா? என் பேர் சேகர். சேகருங்களா? நம்மளுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா? நம்ம 10 years ஆச்சு. 10 வருஷம் ஆச்சுங்களா? சரி ஓகேங்கண்ணா. நம்ம தனிஷ்ல வந்து எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ இது வந்து ஒரு 1.25 வருஷம் ஆகுது. 1.25 வருஷம் இருக்குங்களா? சர்வீஸ் இது வரைக்கும் எப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்கும்? சர்வீஸில் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்ருக்கோம். வாட்டர் பாட்டில், பிஸ்கட்டு, இப்போ கொஞ்சம் சம்மர் சீசனால ஜூஸஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. உங்களுக்கு பேசஞ்சர் சைட்லேருந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், இறங்கும் போது சில பேர் இருப்பாங்கல்ல, அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா? இப்போ ஏன்னா நாங்கள் நல்லா தான் சர்வீஸ் பண்ணாலும் அவங்க நிறைய ட்ராபேக் சொல்கிறாங்க. சரிங்க. இப்போ எங்களுக்கு அந்த போர்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வெள்ளனா வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ஒன்று தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்களாண்ணா? ஆமாம் ஆமாம். சரி ஓகேண்ணா. இது வரைக்கும் எந்தெந்த பஸ்ஸில் ஓட்டியிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து ஃபஸ்ட்டு KRS ஓட்டினது. சரிங்க. அடுத்து VK. ஓகே. அடுத்து KMS. அடுத்து மனிஷா இருந்தப்போ ஓட்டினா இப்போ தனிஷா மாதிரி. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. வணக்கங்கண்ணா. உங்கள் பேருண்ணா? செந்தில்குமார். செந்தில்குமாருங்களா? நம்மளுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா? 10 yearsங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பஸ்ஸெல்லாம் ஓட்டிருக்கீங்கண்ணா நீங்கள்? ஸ்ரீராம், பஞ்சமுருகன் 2 பேரும் ஓட்டிருக்கீங்க. சரி ஓகேண்ணா. நம்ம பேசஞ்சர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் சீக்கிரமாக டைத்துக்கு வந்துட்டாங்கன்னா ரைட்டு. ஓகே போயிட்டு. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி ஓகே, வாங்க நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம். போகலாம். ஆமாம் ஆமாம். சரியா 10:30க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் ஹால்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம என்ன ரூட்டு இதெல்லாம் பஸ்ஸோட ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேபின் நிலையம் இப்படியே ஜாயின் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். சரி வாங்க போகலாம். இதுக்கப்புறம் ஹைவே பார்த்துட்டு அப்படியே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டோல்கேட் ஆனால் பர்னூர் டோல்கேட் தாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியா 10:57 ஆகுது. வண்டி எடுத்து சரியா 27 நிமிஷம் ஆச்சுங்க. 10:30க்கு எடுத்தாங்க, 10:57 ஆகுது.
அப்படியே ஒரு டோல்கேட், அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மேல்மருவத்தூர் இதோட ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும். இது ரயில்வே ஸ்டேஷன், இங்கே பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கோயில். என்னன்றதை போக போக பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் என்ஜாய் பண்ணிட்டு தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட்டு தான் போகலாம். தூங்கிட்டு நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப்ல எங்கே நிறுத்துறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ராவல் vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். சரியா 3:07 ஆகுதுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமயபுரம் டோல்கேட்டு கொஞ்சம் முன்னாடி தான் நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் டோல்கேட். உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 20 நிமிஷம் அட்வான்ஸாக தான் வந்திருக்காங்க சமயபுரம் டோல்கேட்டுக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படிலாம் போகிறாங்கன்றத. சரி, பஸ்ஸோட பேசிக் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாதி தான் சொல்லியிருப்பேன். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் மட்டும் எண்டிங்கில் தான். சரி, ஓகேங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்பேடுலேருந்து தான் வண்டி எடுப்பாங்க. வண்டி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வேன் பிக்கப் இருக்கும் உங்களுக்கு கோயம்பேடில். கோயம்பேடு போரூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு வேன் பிக்கப் தான். கரெக்டாக நம்மளுக்கு கிளாம்பாக்கத்தில் பஸ் பிக்கப் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டியை பில்ட் பண்ணது ஒரு முக்கியமான இதுவே சொல்லலாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அசோக் லேண்டில் சேசஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வீராவோட சேசஸ்ஸு என்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா அசோக்கோடது. தென் பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணி கொடுத்தது பிரகாஷ் வேகா, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான புதுசான வண்டி. நான் இப்போது கடைசியில் ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு அலுப்பு கூட இல்லைங்க, சும்மா சொல்லக்கூடாது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு லேக் ஆகலை. எப்படி அந்த ஓவர் குழுங்கல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புல் ஓவராக விட்டால் மட்டும்தான் தெரியுதே தவிர மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது சொல்லணுமா? எஸ், டிக்கெட் ஃபேர் மட்டும் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். வழி சொல்லிடலாமே. நம்ம எடுத்துக்கிற ரூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்பேடுலேருந்து வண்டி எடுத்தாங்கன்னா கோயம்பேடு, திருச்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமயபுரம். இப்போ நம்ம கரெக்டாக சமயபுரத்தில் தான் இருக்கும். சமயபுரம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், அதுக்கப்புறம் பழனி, உடுமலைப்பேட்டை. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட ரூட்டு. மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி போக 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 உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு கேபின் ரைட் தான் உங்களுக்கு வரப்போகுது. என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. நம்மளுக்கு ஓவர்டேக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர்டேக்ஸ் இருந்தால் இருப்போம், இல்லை கொஞ்ச நேரம் ஜாலியாக கேபின் ரைட் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க தான் போக போகிறேன்.
பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இப்போ நம்ம திண்டுக்கல் ரூட்டில் போக போகிறோம். மேலே போனீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை ரூட்டு போகிற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு திண்டுக்கல் ரூட்டுங்க. நம்ம கிராஸ் பண்ண ரெண்டாவது டோல்கேட் கேட்டிங்கன்னா ஐஎம்எட் டோல்கேட் தான் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மணி 4:30 கிட்ட ஆகுதுங்க. அப்படின்னா ஒரு ½ hour போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ட்ராப்பிங் போயிட்டேங்க. இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். திண்டுக்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழனி பழத்துக்குளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக இறங்க போகிற உடுமலைப்பேட்டை போயிட்டு கூட ரெஸ்ட் எடுக்கிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் இருக்கிறேன். திண்டுக்கலே ஆமாம் திண்டுக்கலே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழனி பஸ் ஸ்டாண்டு கிட்ட தாங்க இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 6:20 ஆச்சுங்க. ஓகே வண்டி எடுத்தாச்சா? இதில் ஒரே ரோடாக போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பழனி போய் சேர்ந்துடலாங்க. பழனி முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா நேராக தெரியுது பார்த்தீங்களா, அதான் பழனி முருகன் கோயிலுங்க. இது பழனி பஸ் ஸ்டாண்ட். சாரு சரி ஓகேங்க. டிக்கெட் ஃபேர் என்ன நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேட்லேருந்து வேன் பிக்கப் இருக்கும். கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம பஸ் ஏற மாதிரி இருக்கும். கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஏறும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக உடுமலைப்பேட்டை வர்றதுக்கு நமக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வாங்குறாங்கன்னா சரியா ஒரு சிங்கிள் பர்த். நான் இன்றைக்கி லோயரில் தான் டிக்கெட் போட்டேன், சைட் லோயரில். டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 1050 ரூபாங்க. இதே நீங்கள் டபுள் பர்த்தில் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 850 ரூபா வரும். இதுதான் உங்களுக்கு 2 ஃபேரு. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற டேட் எனக்கு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதன்கிழமை தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த ஃபேராக இருக்கும். வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் ஃபேர்ஸ் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்கு அது அதோட புக்கிங் லிங்க்லாம் உங்களுக்கு தரேன்.
மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கூட நீங்கள் அவங்ககிட்ட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் உடுமலைப்பேட்டை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் மடத்துக்குளம் பார்த்தீங்கன்னா தாண்டி ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. எக்ஸாக்டாக இன்னும் 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை போயிடுவோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு. ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக உடுமலை பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இறக்கி விட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிலே தாங்க. எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஒட்டஞ்சத்திர ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்கிள் வழியில் தான், ஒத்த வழி தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஆப்போசிட் கிராசிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு சுத்தமாகவே சரியில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டிலே. ஓரளவு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு நல்ல சூப்பரான ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 8லேருந்து 85 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போகுது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போச்சு, ஆனால் அந்த அலுப்பே தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடுன்றது பார்த்தீங்கன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ வேகமாக போனாலும் இந்த பஸ்ஸில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே சொல்லலாம். சரி ஓகே, இந்த வண்டியோட பேசிக் டீல்ஸ் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக கோயம்பேடுலேருந்து வேன் பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம்ல மெயின் பிக்கப் ஆகுது. கிளாம்பாக்கத்தில் வண்டி எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சமயபுரம், திருச்சி, அதுக்கப்புறம் திண்டுக்கல் அந்த ரூட் மூலிமா வந்து நம்ம பழனி, கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடுமலைப்பேட்டையில் இறக்கி விட்டாங்க. நம்ம வண்டி எடுக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா சரியாக 10:35ன்ற டைமிங்கில் கிளாம்பாக்கத்தில் எடுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் ஆகிடும். உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் கூட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கலாம். அதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு மட்டும்தான். வேறு ஏதாவது சொல்லணுமா? டிக்கெட் ப்ரைஸ் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டிக்கெட் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம உடுமலைப்பேட்டை வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் லோயரில் தான் போட்டு வச்சுருந்தேன். அதோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1050 rupees. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் பர்த் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 850 ரூபா உங்களுக்கு வரும். தென் பார்த்தீங்கன்னா டைமிங் சொல்லியாச்சு, டிக்கெட் ஃபேர் சொல்லியாச்சு, பஸ்ஸோட பேசிக் சொல்லிடுறேன். வண்டி பார்த்தீங்கன்னா வீரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிலாண்டோட உங்களுக்கு என்ஜின் கொடுத்துருப்பாங்க. பாடி கட்டினது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வேகா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா BS3 மாடலு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு எல்லாமே வந்து குறை இல்லாமல் இருந்தது. மிச்சப்படி தான் சொல்லணுமா? இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான vlog சந்திக்கிறேன்.